ஹே டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டாலே நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ உங்களுக்கும் முடி அதிகமாக கொட்டுது, இதனால ஸ்கேல்பில் அடர்த்தியே இல்லாமல் முடி ரொம்ப மெலிஞ்சி போயிடுச்சுன்னா இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஃபால்லாம் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி கொட்டின எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நியூ ஹேர்ஸ் நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஆல்ரெடி இந்த அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா சாதம் வடிச்ச கஞ்சி இதை சேர்த்து அரைச்சி இதில் இருந்து தேங்காய் பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஹேர் ரூட்ஸ்க்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுத்து ஹேரை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பாசி பயிரை நான் ஓவர்நைட் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் ஹேர் ரீக்ரோத்துக்கு தேவையான நிறைய எசென்ஷியல் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கு. அதனால இந்த ஹேரோட க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஓவர்நைட் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பார்த்தீங்கன்னா இந்த பால்னஸ் ஹேர் தின்னிங்லாம் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். மெயினாக ஹேர் ஃபாலை இம்மிடியேட்டாக கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம், தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பட் அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஸோ நான் அப்படியே தான் ஹேருக்கு பேக் போட்டுருவேன். பட் என்னென்னா ஹேர் வாஷ் பண்ண பிறகு அதோட டஸ்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஹேரில் அப்படியே இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேர் நல்லா ட்ரை ஆனதும் அதை தட்டி விட்டாலே போயிடும். ஸோ டோன்ட் வரி. இப்படி ஒவ்வொரு லேயராக ஓப்பன் பண்ணி மெயினாக நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். எக்ஸஸாக அந்த பேக் மிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை வேணால் ஹேரோட லென்த் வரைக்கும், அதாவது ரூட்லேருந்து ஹேரோட டிப் வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா பன் பண்ணி ஒரு கிளிப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேரை நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீக்லி 2 டேஸ்னு ஒரு 2 மந்த் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படியாப்பட்ட ஸ்கேல்பும் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் ஃபால்லாம் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும். நியூ ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா பலன்னு ஷைனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்க டியர்ஸ். பாய்.